நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் டு ஆல். விஜயோட ரசிகனாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. காரணம் என்னென்னா, விஜய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் வந்து கொண்டாடி இருந்த வீடியோலாம் வந்து சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த கிளிப் என்னன்னு நீங்களும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். விஜய் வந்து எவ்வளோ க்யூட்டாக வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காருன்னு எல்லாம் பார்த்தீங்களா? ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பொங்கல் அன்னைக்கு கூட எங்களுக்குலாம் வேலை வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து நாங்களாம் பொங்கல் அன்னைக்கு கூட பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணாமல் நாங்களாம் கம்பெனிக்கு போயிட்டு இருக்கோம். எங்களுக்குலாம் வந்து வேலை வச்சுருக்காங்க. எங்களால் பொங்கல் கூட சாப்பிட முடியல, நிம்மதியாக பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண முடியல. எங்களுக்காக எங்கள் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறான்னு நினைக்கும் போது எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நாங்கள் தான் முட்டா பசங்க என்ன பண்ணியிருக்கோம், மதுரையில் போயிட்டு நாங்கள் வந்து டங்ஸ்டனுக்கு எடுத்து வந்து போராட்டம் பண்ணிட்டு சேவ் அரிட்டியாம்பட்டின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். நமக்கு எதுக்கு, நமக்கு அரிட்டியாம்பட்டி நமக்கு இருந்தான்னா இல்லாட்டி என்ன, நமக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ணோமா, ஜாலியாக என்ஜாய் பண்ணோமான்னு சொல்லி தானே இருக்கணும். அதுதானே இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை, அப்படி தானே இருக்கணும். நமக்கு விஜய் வந்தால் தமிழ்நாடு மாறிடும், அது வந்தால் மாறிடும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக தப்பு, சாரி தப்பு என்னன்னா நம்ம மேலே தான் மக்கள். நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, டங்ஸ்டன் போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷை இன்வைட் பண்ணியிருக்கணும். கீர்த்தி சுரேஷை இன்வைட் பண்ணியிருந்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம தலைவன் வந்திருப்பாரு. அது மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு என்னாவும் அவ்வளோ ஒரு கூட்டம் வந்துடும். எல்லாம் சொல்கிறாங்க விஜய் வெளில வர முடியாது, தற்கொலை மாதிரி பண்ணாதரா, தற்கொலை மாதிரி பேசாத, விஜய் வெளில வந்து அவருக்கு இருக்க மாஸ் அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸில் வந்து அவ்வளோ ஒரு க்ரௌடு வந்துடும். க்ரௌடு வரட்டும், நம்ம வந்து காளான் கடையோ பானிபூரி கடையோ போடலையே, நம்ம வந்து அரிட்டாம்பட்டிக்கு நம்ம வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே க்ரௌடு வந்தால் தானே அந்த போராட்டம் மிகப்பெரிய பேசும் பொருளாக தெரியும். அப்போ நீங்கள் அந்த போராட்டத்தில் நீங்கள் பங்கேற்றிருக்கணும் தானே, அது நீங்கள் பண்ணலை. இதே ஒருவேளை வந்து அந்த போராட்டத்தில் வந்து விஜய் வந்திருந்தார் அப்படின்னா டிவிகே மிகப்பெரிய டிவிகே கட்சியின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பிரேக்கிங் நியூஸாகவே விஜய் தானே இருந்திருப்பாரு. ஒருவேளை த்ரிஷாவோ இல்லை கீர்த்தி சுரேஷோ வந்திருந்தா தானே விஜய் வந்திருப்பாரு. த்ரிஷா வரல, கீர்த்தி சுரேஷ் வரல, அப்புறம் எப்படி விஜய் வருவார், அப்புறம் எப்படி டிவிகே கட்சி வருவாங்க. அதுதானே இங்கே நம்மளோட மக்களோட முட்டாள்தனம் தானே இன்னைக்கு எல்லாமே நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கு. என்னோட மனசுக்குள்ளே எழுந்த ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, டங்ஸ்டனை எதிர்த்து ஏன் விஜய் ஒரே ஒரு போஸ்ட் கூட போடலை அப்படிங்கிறது தான் என்னோட மனசுக்குள்ளே எழுந்த கோபம், என்னோட இது எல்லாமே. ஏன் டங்ஸ்டன் எதிர்த்து ஒரே ஒரு போஸ்ட் கூட போட முடியல? நீங்கள் வந்து ஃப்ளட்டில் அடிபட்டப்போ, ஃப்ளட்டில் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரல. காரணம் பனியூரில் வச்சு வந்து உதவித்தொகை அப்புறமேட்டுக்கு வந்து நிவாரணப் பொருட்கள் எல்லாம் கொடுத்தீங்க. காரணம் என்ன சொன்னீங்க, விஜய் வந்தால் க்ரௌட் ஆயிரும். ஓகே, அதுக்கு கண்டிப்பாக அது ரீசனபிள் தான், அக்செப்ட் பண்ணுறோம். ஏன்னா அன்றைக்கி வந்து காவல்துறையினர் வந்து க்ரௌடை கட்டுப்படுத்த முடியுமா, இல்லை ஃப்ளட்டில் மாட்டிக்கிட்டவங்களை ரெஸ்கியூ பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சந்தேகமாக இருந்துச்சு. அதுக்கு ஆனால் நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து தனி ஒரு ஃப்ளைட் வச்சு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு வந்து த்ரிஷாவோட போனீங்க. அது ஓகே, அது வந்து அவங்களோட பர்சனல், நான் அதில் தலையிட விரும்பலை. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனுக்கு உங்களால் வெளியில் வர முடியுது. அது கீர்த்தி சுரேஷோட தலைப்பொங்கல் வந்து அவங்க தலைப்பொங்கல் வந்து ஒரு தனியார் ப்ரொடியூசர் டீமோட சேர்ந்து கொண்டாடுறாங்க. நீங்கள் அந்த இதில் ஈவெண்ட்டில் நீங்களும் கலந்துக்கிறீங்க அப்படிங்கிறீங்கன்னா உங்களால் ஏன் அரிட்டாம்பட்டிக்கு எதிர்த்து ஒரு போஸ்ட் போட முடியல? அரிட்டாம்பட்டிக்கு நீங்கள் வர வேண்டாம், விஜய் வந்தால் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும், மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் சேர்ந்துடும். ஓகே, அப்போ நீங்கள் டிவிகேயோட பொதுச் செயலாளர் நம்ம புசி ஆனந்த் இருக்கார்ல, அவரை நீங்கள் அனுப்பிவிட்டு இருந்திருக்கலாம்ல. உங்கள் கட்சி சார்பாக புசி ஆனந்தா எல்லா பக்கமும் விஜயோட ஃபோட்டோவை தாண்டி அவரோட ஃபோட்டோ மிக பெருசாக போட்டு இன்னைக்கு கட்சியவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் புசி ஆனந்தான்னு தெரியாத அளவுக்கு வளர்த்துட்டு இருக்காருல்ல. அப்போ நீங்கள் அவர் அனுப்பி இருந்திருக்கலாம்ல. அவர் அனுப்பிட்டு அவர் வந்திருந்தா கூட இன்னைக்கு வந்து தெரிஞ்சிருந்துருக்கும்ல, டிவிக்கு வந்து இன்னைக்கு வந்து அரிட்டாம்பட்டிக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாக இருந்திருக்கும்ல. இப்படி கூட விஜய்க்கு வந்து அரசியல் பண்ண முடியாமல் இருக்காரா? ஆக்சுவலாக நானே மிகப்பெரிய தீவிர விஜய் ரசிகன் கிடையாது, தீவிர விஜய் வெறியன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நாட்டுக்கு, என்னோட மக்களுக்கு, என்னோட மண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து குரல் கொடுக்க முடியாமல் அவருடைய சுயநலத்திற்காகவும் அவரோட இதுக்காகவும் ஒரு மனுஷன் போகிறான் அப்படின்னா நான் அந்த செகண்ட் நான் முடிவு பண்ணேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், என்னோட ஓட்டு என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் போடா நீ ஒருத்தன் ஓட்டு போடல என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை. நம்ம தான் இன்னைக்கு முட்டாள்தனமாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இவர் வந்தால் மாறிடும் அவர் வந்தால் மாறிடும் அப்படின்ட்டு. நம்ம மாறினா தான் எல்லாமே மாறுங்கிறது தான் இன்னையோட யதார்த்தமே. அதான்
ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னா, என்னோட கேள்வி என்னன்னா, என்னோட மாட்டுக்கு என்னோட மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கொடுக்க முன் வராத தலைவன் எப்படி என்னோட நாளைக்கு என்னோட ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா என்ன எப்படி ஒரு வந்து முன்னாடி வந்து நிற்பாரு? அட க்ரௌட் வந்துருன்னு நாளைக்கு சிஎம் ஆனாலுமே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தலைமைச் செயலகத்திலேயே இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு பணியூர் போயிட்டு திரும்பி தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு வந்துடுவாரா? மக்களை பார்க்க வரமாட்டாரா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன க்ரௌடு வந்துருக்குறீங்க? நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க க்ரௌடு வந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்த க்ரௌடு வரணும். நீங்க அப்பதான் வந்து ஒரு தலைவர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபா காசு கொடுத்து 400 ரூபா காசு கொடுத்து ஒரு குவார்டர் கொடுத்து நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றவர் வந்து நம்ம வந்து இன்னைக்கு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்க உங்களை பார்க்க காசே கொடுக்காம ஒரு க்ரௌடு வருதுன்னா நீங்க மிகப்பெரிய தலைவர் தானே. அப்ப அந்த இடத்துல நீங்க வந்திருக்கும் தானே. அதையே நீங்க புரிஞ்சுக்காம நீங்க என்ன இருக்கீங்க? கடைசியா விஜய் வந்தா என்ன வராட்டி என்ன, நம்ம தான் நம்ம நாட்டையும் நம்ம மண் வளத்தையும் நம்ம காப்பாற்றணும். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க அரிட்டாம்பட்டிக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடை வந்து எத்தனை நாள் நீடிக்கும் என்ன ஆகும்னு நமக்கு தெரியல. மீண்டும் தடை வந்து நீடிக்கப்பட்ட அரிட்டாம்பட்டியிலேருந்து டங்ஸ்டன் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்று கூடுவோம். நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிட்டாம்பட்டியை காப்பாற்றணும், நம்ம மதுரையை காப்பாற்றணும். சேவ் அரிட்டாம்பட்டி, சேவ் தமிழ்நாடு. நம்ம வந்து இனிமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களாக ஒன்றா நிற்போம். அப்புறம் நான் இந்த வீடியோவில் யாராவது மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஜஸ்ட் என்னோட மனசில் பட்டது என்னோட தனிப்பட்ட நபரின் கருத்து தான் இது. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. என்னடா நீ விஜயத்து வீடியோ போடுறா